நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் தடவையாக ஃபோன்பேயை பயன்படுத்த போகிறீங்களா? ஃபோன்பேயை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங், நான் காட்டக்கூடிய இந்த செட்டிங்கை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே முழுமையாக நீங்கள் ஃபோன்பேயை பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. உங்கள் ஃபோனில் ஃபோன்பேயை பயன்படுத்துகிறீங்களா? அதுவும் பாதுகாப்பான முறையில் எல்லாமே இருக்கணுமா? கண்டிப்பாக நான் காட்டக்கூடிய இந்த செட்டப்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோன்பேயை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். டாப் லெஃப்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், பெர்மிஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் செக்யூர் யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கும், பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும், ரைட் மார்க் கொடுத்துக்கோங்க. என்ன ஒன்றும் சொல்லாமல் ரைட் மார்க் கொடுங்க அப்படிங்கிறீங்க? சொல்கிறேன். நீங்கள் ஃபோன்பே எந்த டிவைஸில் பயன்படுத்துறீங்களோ அந்த ஃபோனில் என்ன சிம்மை பயன்படுத்துறீங்களோ அந்த ரெண்டையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க. இது கட்டாயம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ஃபோன்பே இந்த மாதிரி ஒரு செட்டப்பை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது செட்டப் என்னன்னா மிக முக்கியமானது. ஃபோன்பேல யூபிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, அதுக்கு ஃபோன்பே எஸ்எம்எஸ் அனுப்பும், அதுக்கு அலோவ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும், அதை ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோன்பேக்கு அனுமதி கொடுக்கணும். அதுக்கு தான் ரெண்டாவது செட்டப். ஒரு பாக்ஸ் இருக்குது, ரைட் மார்க் கொடுத்துருக்காங்க. மூணாவது செட்டப் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். allow us to access your text message to fetch your bills and remind you on time. அது என்னன்னா, நீங்கள் ஃபோன்பேல பேமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, கேஸ் பில், எலக்ட்ரிக் பில், இந்த மாதிரி நிறைய பில்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு மெசேஜ்லாம் வந்திருக்கும்ல, கரெக்டாக அதை ட்ராக் பண்ணி அந்தந்த மாதத்தில் அந்தந்த தேதியில் உங்களுக்கு முன்கூட்டியே ஃபோன்பே ரிமைண்ட் பண்ணும். இந்த கேஸ் பில் இருக்குது, எலக்ட்ரிக் பில் இருக்குது, பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. வேணுங்கிறவங்க இதை ரைட் மார்க் கொடுத்துக்கலாம். வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படி விட்டுருங்க. பட் மேலே ரெண்டு செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது மிக முக்கியமான ஒரு செட்டிங். ரைட் மார்க் கொடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைட் மார்க் கொடுங்க. கீழே லாஸ்ட்டு தேவையே இல்லை, அது நமக்கு தேவைப்படாது. சரிங்களா? ஸோ இந்த 3 அருமையான செட்டிங்கை தெரிஞ்சிருப்பீங்க, பயன்படுத்தி பாருங்க உங்கள் ஃபோன்பேயில். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.